ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2007 வந்த ஒரு தரமான ஜாம்பி படத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். படத்தோட பேர் ஐ எம் லெஜண்ட். படத்தோட ஹீரோ இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பெண்ணி படல் எடுத்துருப்பாப்புல. அங்கங்கே பரபரப்பு, அங்கங்கே விறுவிறுப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே சும்மா தாறு மாறாக இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை போய் பார்த்தரலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அங்கே ஒரு டாக்டரை வச்சு பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த பேட்டியில் என்னதான் கேட்குறாங்கன்னு பார்த்தா, இப்போ அந்த டாக்டர் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வைரஸ், முற்றிலும் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். இது அந்த வைரஸை யார் மேலே செலுத்துறாங்களோ அவங்க உடம்புல இருந்து எல்லா கேன்சர் வியாதியையும் சுத்தமா அது கிளீன் பண்ணிரும். மேலும் சாதாரணமா இருக்கிற மனிதனை விட அதிகமா பவர் உள்ள ஒரு ஆளா மாத்திரும். அப்படிப்பட்ட ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்கிருந்து சீனை கட் பண்ணி ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த நியூயார்க் சிட்டி காமிக்கிறாங்க. மொத்த நகரமே அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாம பல வருஷங்கள் ஆன மாதிரி அந்த சிட்டி அப்படியே கிடக்கு. இப்படி இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு பார்த்தா, அதுக்கு நம்ம ஹீரோட பிளாஷ்பேக்ல 3 வருஷம் பின்னாடி போகணும். அப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ விறுவிறுன்னு வீட்டுக்கு வரான். தன்னோட பொண்ணும் பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு கிளம்புங்க, உடனே நீங்க இந்த சிட்டியை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு விறுவிறுப்போட அவங்கள எல்லாத்தையும் கார்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்படி போகிற வழியில தன்னோட மனைவி பேசுறா, இதுக்காக எங்களை போக சொல்றீங்க, ஒருவேளை நாங்க போனா நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல முடியாது, இங்க இருக்கிற மக்களை விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னதான் இங்க பிரச்சனையாச்சு அப்படின்னு மனைவி கேட்கறா. அப்ப கார்ல இருந்து ரேடியோல இருந்து இந்த மாதிரி இந்த ஐலாண்ட ஒரு 30 நிமிஷத்துல நாங்க ஷட் டவுன் பண்ண போறோம், அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எல்லாரும் வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த நாட்டுல ஒரு கிருபான்ற வைரஸ் பரவிட்டு இருக்கு, உடனே மக்கள் எல்லாம் வெளியே போயிருங்க, இல்லைன்னா நாங்க உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டும் கை விரிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோவும் வேகமா போறான். அப்படி நம்ம ஹீரோ என்னதான் வேகமா போனாலும் முன்னாடி ஏகப்பட்ட டிராபிக் ஜாமு. காரணம், மக்கள் கூட்டம் கூட்டமா பயத்துல இந்த நாட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்றதுக்காக வெளியே போறதுக்கான அந்த கேட்டு கிட்ட போறாங்க. அங்க போலீஸ்காரங்க தான் கையில இருக்கிற ஐ ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கல யார் எழுத்து நல்லா இருக்கோ அவங்கள மட்டும்தான் வெளியே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கொஞ்சம் மோசமா இருக்காங்க, இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா உடனே அந்த கேட்டை விட்டு உள்ள தள்ளிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம ஹீரோவும் தட்டு தடுமாறி அந்த இடத்துக்கு வந்துடுறான். மெயினா நம்ம ஹீரோ ஒரு டாக்டரும் கூட, அதனால இந்த மக்களுக்கு சேவை பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணையும் பொண்டாட்டியும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோவோட பொண்ணையும் ஸ்கேன் பண்ணையில ஓகேன்னு வந்துடுது. உடனே நம்ம ஹீரோவோட மனைவியை ஸ்கேன் பண்ணி பார்க்க, இல்ல அவங்கள அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்ல, திருப்பியும் ஸ்கேன் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி டாக்டரா இந்த இடத்துல வேலை பார்க்கறேன் அப்படின்னு உடனே ஐடென்டிட்டி சொல்ல, வேற வழியே இல்லாம இன்னொரு டைம் நம்ம ஹீரோவோட மனைவியை ஸ்கேன் பண்றாங்க. ஓகேன்னு வருது. உடனே வேகமா தன்னோட பொண்ணையும் மனைவியும் ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு பிரியா விடை கொடுத்துட்டு கிளம்பிடலான்னு பார்க்க, தன்னோட பொண்ணு அவ கையில வச்சிருந்த நாய்க்குட்டி நம்ம ஹீரோ கிட்ட தந்துடுறான். நீ இதை கடைசி வரைக்கும் பாத்துக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. கரெக்டா நம்ம ஹீரோவோட மனைவியும் பிள்ளையும் கிளம்புற நேரமா பார்த்து 30 நிமிஷமும் முடிஞ்சிருது. அந்த சிட்டியில இருந்து இந்த பக்கம் வரதுக்கான இருக்க பாலத்தை குண்டு போட்டு தகர்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மக்கள் எல்லாம் பீதியில பக்கத்துல இருந்து ஹெலிகாப்டர் பிடிச்சி தொத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஹெலிகாப்டரும் திக்கு தடுமாறி அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட மனைவியும் பிள்ளை இருக்கிற ஹெலிகாப்டரும் பறக்க ஆரம்பிக்குது. அந்த ஹெலிகாப்டர் இதுல மோத அப்படியே சீனை கட் பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம ஹீரோவோட பழைய பிளாஷ்பேக். இப்ப நம்ம ரியாலிட்டிக்கு வருவோம். இப்ப 3 வருஷம் கழிச்சு திருப்பியும் சிட்டியை பாக்குறோம். அதாவது படத்தோட செகண்ட் சீன்ல சொன்னால அதே சிட்டி. இப்ப இந்த சிட்டிக்கு நடுவுல நம்ம ஹீரோ கார்ல விறுவிறுன்னு தன்னோட நாய் கூட போயிட்டு இருக்கிறாப்புல. எங்க அப்படி இவங்க 2 பேரும் போறாங்கன்னு பார்த்தா, சிட்டிக்குள்ள மான் கூட்டங்கள்லாம் உலா வருது. ஏன்னா மக்கள் இல்லாதனால புல் புதாரெல்லாம் மொழிச்சு அதை மேயறதுக்கோசரம் மான்கள் சிட்டிக்குள்ள வந்துருச்சு. இதை வேட்டையாடுறதுக்கோசரம் 2 பேரும் விறுவிறுன்னு போறாங்க. அங்க ஒரு மான் கூட்டத்தையும் பாக்குறாங்க. எவ்வளவோ தூரம் தொத்திட்டு போய் பாக்குறாங்க. பட் ஆனா ஒன்னும் சிக்கல. ஆனா நம்ம ஹீரோ முயற்சியை மட்டும் கைவிடல. திருப்பியும் ஒரு மானை மட்டும் குறி வச்சு அப்படியே பொறுமையா நகர்ந்து போறாப்புல. அதை போய் சுடுற டைம்ல பார்த்து ஒரு பெண் சிங்கம் உடனே கழுத்தை பிடிச்சி கவ அந்த மான் பொத்துன்னு கீழே விழுது. உடனே அந்த இடத்துல ஒரு ஆண் சிங்கம் 2 குட்டிகளோட அந்த இடத்துக்கு வருது. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்க, கையில கட்டி இருந்த வாட்சில அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே தன்னோட நாய்கிட்ட, இன்னைக்கு நம்மளுக்கு கறி சாப்பாடு கிடையாது, வெறும் வெஜிடபிள் ரைஸ் தான், சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு
சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வெளியே பெட்ரோலை ஊத்தி விட்டு உடனே கதவை இழுத்து சாத்துறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் டாகும் சாப்பிட்டுட்டு டாக்கு தண்ணி ஊத்துறதுக்கு பாத்ரூம் கூட்டிட்டு போயிடறாப்ல. அப்ப தண்ணி ஊத்தும் போது டாக் கம்முனே இருக்க மாட்டேங்குது. என்ன கறி இல்லாதனால கவலைப்படுறியா, நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட பேசி விட்டு உடனே பாட்டை பிளே பண்ணி விடுறாப்ல. அப்படியே பாட்டும் பாடிட்டு இருக்கு, தண்ணியும் ஊத்திட்டு இருக்காப்ல. அப்ப திருப்பியும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே பழைய பிளாஷ்பேக் எல்லாம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்க சுத்தி என்ன நடக்குதுன்றத காதுல விழமாட்டேங்குது. நாயும் குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காதுல விழ ஆரம்பிச்சதும் நாய்க்கு ஃபுல்லா தண்ணியை ஊத்தி விட்டுட்டு ஜன்னல், கதவு, சற்று எல்லாத்தையும் இழுத்து ஒவ்வொன்னா போட்டு ஆரம்பிக்கிறாப்ல. அன்னைக்கு நைட்டு ஆகுது. இப்படி என்னத்துக்கு தான் இவங்க பயப்படுறாங்கன்னு பார்த்தா இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஜாம்பியா மாறின மக்கள் வெளியே அலற சத்தம் அப்படியே காது வரைக்கும் கேக்குது. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோவும் டாகும் எந்திரிச்சு ஒன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனே கீழே இருக்கிற லேபுக்கு நம்ம ஹீரோ டாகை மட்டும் வெளியே விட்டுட்டு உள்ள போறாப்ல. உள்ள போய் பார்த்தா கடந்த 3 வருஷத்துல ஏகாப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காப்ல இந்த ஜாம்பி வைரஸுக்கு எதிர்த்து வைரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம். பட் ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்ச நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எலி மேல பண்ணிருப்பாப்ல. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் திறந்து பார்த்தா எலிகள் எல்லாம் கொடூரமா ஜாம்பித்தனத்தோட ஆக்ரோஷமா இருக்கு. எலிகளே இப்படி இருக்கும் போது மனுஷங்க எப்படி இருப்பாங்க? ஒருவேளை நினைச்சு பாத்தீங்கன்னாவே அதே பதறது இல்ல. அப்படியே நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு கூண்டா செக் பண்ணி பாக்குறாப்ல. ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. கடைசியில ஒரு கூண்டுல இருக்கிற ஒரு எலி மட்டும் அமைதியே இருக்கு. இதுக்கு மட்டும் நார்மலான தன்மை வந்திருக்கு. இது மேல இருக்கிறத எடுத்து நம்ம ஜாம்பி மேல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவும் டாகும் உடனே வீட்டை விட்டு கிளம்பி அப்படியே ஹாயா வெளியே போறாங்க. புக் ஷாப்புக்கு போயிட்டு டிவிடி எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே இவங்க காருக்கு வீட்டுக்கு தேவையான ஃபியூல் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியும் எல்லா சேனல்லையும் ரேடியோல ஒளிபரப்பு பண்றாப்ல. இந்த மாதிரி நியூயார்க் சிட்டில மத்த யாராச்சும் உயிரோட இருந்தீங்கன்னா கூட என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான ஃபுட், பாதுகாப்பு, செக்யூரிட்டி எல்லாத்தையும் நான் வழங்குறேன் அப்படின்ற மாதிரி டெய்லியும் நம்ம ஹீரோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல ரேடியோல. இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க அப்படியே கோல்ஃப் விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் டாகும். அதில் ஒரு பால் மட்டும் நம்ம ஹீரோ அடிக்க அது கீழே போய் விழுவதும் நாய் எதைய பாக்குது. எதை பாக்குதுன்னு பார்த்தா அங்க மான்கள் ஓடிது. உடனே அதை துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட டாக் 2 பேரும் போறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த மானை பிடிக்க டாக ஹையர் பண்ண டாக் வேகமா ஓடுது. அப்ப அங்க இருக்கிற ஒரு இருட்டறைக்குள்ள டாக் உள்ள போனதும் நம்ம ஹீரோவுக்கு கதி கலங்கி போகுது. ஏன்னா அந்த ஜாம்பிகள் எல்லாம் இந்த இருட்டறைக்குள்ளதான் இருக்கும். அதாவது எந்தெந்த இடத்தெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா வெயில்ல வந்தா தோல் கருகி அப்படியே அந்த ஜாம்பிகள் எல்லாம் செத்து போயிடும் அப்படின்றதுனால பகல்ல வெளியே வராது. அப்படியே நம்ம ஹீரோவும் பயத்தோட சாம் எங்க இருக்க வந்துரு சாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள பயத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வச்சு போறாப்ல. அப்படியே ஒவ்வொரு அடியும் சும்மா தாறு மாறா இருக்கும். ஒரு ஹாரர் படம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு போறாப்ல. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இடத்துல அந்த மான் செத்து ரத்தம் அப்படியே கீழே ஊத்தனபடி இழுத்துட்டு போயிருக்கும். அத போய் பயத்தோட அப்படியே பாத்துக்கிட்டு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டு லைட் அப்படியே அமைச்சு போடுறாப்ல. அங்க ஒரு இடத்துல கும்பலா அந்த ஜாம்பிங்க நின்னுட்டு இருக்கும் பாருங்க. அதை அப்படியே காமிச்சதுமே அப்படியே திகில் கிளம்பும். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். உடனே பின்னாடி அடி மேல அடி எடுத்து வைக்கிறாப்ல. ஒவ்வொரு அடியா பார்த்து எடுத்து வைக்கிறாப்ல. அப்படியே ஒரு வழியா வெளியே வந்துறாரு. வந்துட்டு தன்னோட டாகையும் பாத்துறாரு. டாக் ஒரு இதுக்கடியில பயந்து அப்படியே நின்னுட்டு இருக்கு. வெளியே வேசாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்ல. ஆனா நாய் வரமாட்டேங்குது. என்னத்தடா அது பாத்துக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டார்ச் அப்படியே திருப்பி பார்த்தா அந்த இடத்துல ஜாம்பி அப்படியே கத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்க வர உடனே ஓடு சாம் ஓடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் நாயும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவோட நாய் ஒரு சந்தில பூந்து வெளியே வந்துருது. நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள ஏகாப்பட்ட ஜாம்பிகள் வருது. நம்ம ஹீரோ மேல ஒண்ணு தொத்த உடனே நம்ம ஹீரோ பில்டிங் கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு கீழே வந்து விழுறாப்ல. நம்ம ஹீரோவை விடாம புடிச்சுக்கிட்டு வந்த அந்த ஜாம்பியும் வெயில் போட்டு அந்த இடத்துல அப்படியே கருகி செத்து போகுது. இதையெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு உடனே அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா வந்தவன் கம்முன்னு போகாம அந்த ஜாம்பியில இருந்து ஒரு ஜாம்பியை புடிச்சிட்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு கூட்டிட்டு போறதை பாக்குறான். நம்ம ஆளும் சாதாரணப்பட்ட ஆளு இல்ல. இந்த மாதிரி ஜாம்பிங்க வந்து கொல்றதுக்கு வந்தாலும் அதுங்களை விடுறதா கிடையாது. அதுல ஒன்னு புடிச்சிட்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டு பக்காவா வந்து நிக்கிறான். என்ன பின்னாடி அதே மாதிரி ஜாம்பியும் ஒண்ணு வந்து அதுல மாட்டிக்குது. அதோட மண்டையில ஒரே போடு உடனே அது மயங்கிடுது. அந்த கூட்டத்தோட தலைவனா இருப்பானே நம்ம தெரியல. வெளியே வந்து உன்னை கொல்லாம விடுறதில்லடா அப்படின்ற மாதிரி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு உள்ள ஒரு ஜாம்பி போயிருது. உடனே அந்த ஜாம்பியை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடறான். வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி ஒரு 20 to 18 வயசு இருக்கிற ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்லி அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த எலி கிட்ட இருந்து எடுத்த அந்த இன்ஜெக்ஷனை போடுறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கல இந்த 200ல இருந்து பிபி கொஞ்சம் கொஞ்சமா 190 குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறைய ஆரம்பிச்சதும்
இந்த ஜாம்பி கிட்ட இருந்து உயிர் போற மாதிரி அப்படியே அது துடிச்சு செத்து போகுது. இல்ல இது வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இன்னொரு ஊசி எடுத்து போட அதுக்கு உயிர் வந்துருது. அப்படியே விடுறான். இல்ல இந்த மருந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிரான். அன்னைக்கு நாள் அப்படியே முடிய அடுத்த நாள் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. காலையில எந்திரிச்சுதான் நம்ம ஹீரோ காலண்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கல இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பிறந்த நாள். உடனே தன்னோட நாய்கிட்ட இன்னைக்கு நம்ம ஒரு தரமான சம்பவம் பண்ணலாம், இன்னைக்கு டேவை ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக் கிட்ட பேசிட்டு அப்படியே ஜாலியா வெளியே போறாங்க. வெளியே ஏதாவது கிடைக்குமா வேட்டையாடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொம்மை ஆள் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ யாரா இருந்தாலும் கையை தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த பொம்மை யூஸ்வலா இங்க இருக்காது, ஒரு புக் ஷாப்புக்கு முன்னாடி தான் இருக்கும். எப்படி இது இங்க வந்துச்சு, யாராச்சும் சுத்தி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைத்தியம் பிடிச்சவனாட்டம் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா எந்த ஒரு யூஸும் கிடையாது. உடனே அந்த பொம்மையை அப்படியே சுட்டு தள்ளுறான். சுத்தி இருக்கிற மொத்த இடத்துலயும் சுட்டு பாக்குறான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையல. திருப்பியும் அந்த பொம்மை கட்ட அப்படியே மெதுவா நடந்து போவான். பட் ஆனா அங்க ஒரு டிராப் இருக்கு. எப்படி இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த ஒரு மிகப்பெரிய சிட்டியில நம்ம ஹீரோவுக்கு டிராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அந்த டிராப்ல ஹீரோ கால் வச்சுதான் உடனே ரோட்ல மண்டை அடிச்சு கீழே இருக்கிற தண்ணியில ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டுன்னு உழுவ ஆரம்பிக்குது. நேரமும் அப்படியே போக ஆரம்பிக்குது. சூரியனும் அப்படியே லைட்டா மறைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில அப்படியே டாக் குலைச்சிக்கிட்டு கீழே அப்படியே நின்றுட்டு இருக்க ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு மயக்கம் தெளிஞ்சு அந்த கால் கட்டி இருக்கிற அந்த கவுத்தை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் அந்த கவுத்தை அறுக்க அப்படியே பொத்துன்னு வந்து அந்த தண்ணியில உழுக கீழே ஒரு ஆணி மாதிரியான ஒண்ணு இருக்கு. அது அப்படியே தன்னோட தொட்டையில ஏறிக்குது. உடனே அவன் நடக்க முடியாம போயிருது. இப்படிப்பட்ட சூழல்ல அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நவுந்து போக ஆரம்பிக்கிறான். சூரியனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த சீன்ல பார்த்தங்கல்ல அந்த கூட்டத்தோட தலைவன் மாதிரியான ஒருத்தர்னால அவன் 2 நாயை, அதாவது வெறி பிடிச்ச இந்த ஜாம்பி நாயை வெளியே விடுறான். அதுங்களும் இந்த சூரியன் பட்டு அப்படியே அந்த இடத்துல நிக்குது. எப்படா அந்த சூரியன் மறையும், உடனே இவனை போய் கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்ற வெறியோட அந்த இடத்துல நிக்குது. நம்ம ஹீரோ வளர்த்துற நாயும் கம்முன்னு இல்லாம குலைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் காரை நோக்கி அப்படியே நிலத்துல கையை ஊண்டி அப்படி நடந்து போற மாதிரி ட்ரை பண்றான். பட் ஆனா முடியல. பொறுமையா தவழ்ந்து போய் அந்த கார் கிட்ட போக அதே சமயம் சூரியனும் மறைய அந்த நாய்ங்க எல்லாம் அப்படியே நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோ வளர்த்தன நாயையும் கடிக்க ஆரம்பிக்குது. இப்படி நடக்கிற இந்த சண்டையில கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ கண்ணை வச்சு அந்த நாய்ங்களை எப்படியோ அடிச்சு சுட்டு கொன்னுறான். அதுல நம்ம ஹீரோ வளர்த்தன நாயை அந்த நாய்ங்க கடிச்சிருது. இந்த ஜாம்பி நாய்ங்க கடிச்சதுனால உடனே அது அப்படியே ரோட்ல வந்து படுத்துக்குது. வேக வேகமா கார்ல எடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போயிட்டு இவன் தயாரிச்சு வச்சிருந்த அந்த மருந்து எடுத்து போட்டு பாக்குறான். கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க இதுவும் அந்த வெறி பிடிச்ச நாயுமே மாற ஆரம்பிக்குது. தான் வளர்த்தன நாய் வேற வழியே இல்லாம கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துல கொன்னு போட்டுறான். இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட மொத்த குடும்பமும் இல்லாம போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பொண்ணும் பொண்டாட்டியும் இல்லாம போனாங்க. இப்ப நாயும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விரக்திக்கு ஆளாவறான். அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. வேலையா கொண்டு போய் நாயை புதைச்சிடறான். அன்னைக்கு நைட்டு தன்னோட நாய் சாகரத்துக்கு காரணமா இருந்த மொத்த ஜாம்பிகளையும் கொன்னே ஆகணும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாப்ல. அதே மாதிரி கரையோரம் தன்னை போல இருக்கிற ஒரு பொம்மையை வைக்க அங்க அதை நோக்கி ஜாம்பிகள் கூட்டம் கூட்டமா அப்படியே ஓடி போகுது. அதே சமயம் பின்னாடி கார் எடுத்துட்டு போய் அப்படியே அடிச்சு தள்ளுறாப்ல நம்ம ஹீரோ. ஆனா மொத்தமா அந்த ஜாம்பிகள் எல்லாத்தையும் கொன்னுடலாமா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோவோட காரையே பெரட்டி போடுற அளவுக்கு அந்த ஜாம்பிகள் பலமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவோட காரை கமுத்தி போட்டு அந்த கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு நம்ம ஹீரோவோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல ஒரு ஒளி தெரியுது. உடனே ஜாம்பிகள் எல்லாம் சித்தறி அடிச்சு ஓட ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அது ஒரு பொண்ணோட குரல். இந்த மாதிரி நீ ரேடியோல டெலிகாஸ்ட் பண்ணதை வச்சுதான் நாங்க வந்திருக்கோம், உன்னோட வீட்டோட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ தட்டு மாதிரி ஒரு வழியா அட்ரஸ சொல்றான். அப்படியே இவங்களும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நம்ம ஹீரோ சோபா விட்டு எந்திரிக்க தன்னோட கால்ல அடிபட்டதுக்கு தையெல்லாம் போட்டிருக்கு. உடனே யாரா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணு எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையா உள்ள போய் பாக்குறான். அங்க ஒரு அம்மாவும் ஒரு பையனும் அங்க உக்காந்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் தன்னோட பொண்டாட்டியும் பொண்ணும் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிட்டு அப்படியே மறையிற மாதிரி காமிக்குவாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அப்படியே பொறுமையா போறாப்ல. அன்னைக்கு சாப்பிடறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹார்ஸாலாம் சொல்லல. ஏன்னா யாரு என்னன்னு தெரியாதுல்ல, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும் அப்படின்றதுக்கோசரம் அப்படியே பொறுமையா நம்ம ஹீரோவும் போய் உட்காராப்ல சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது புதுசா வந்தவ இந்த இடத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நாங்க இந்த இடத்துல இருந்து தான் வந்தங்க அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தால மக்கள் எல்லாம் தங்கி வசிக்கிற மாதிரி ஒரு காலனி அமைச்சிருக்காங்களாம், கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல ஆரம்பிச்சதும்
தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கையில இருக்கிற சாப்பாட்டை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறான். உடனே எல்லாரும் கையில கத்தியும் கன்னோட எழுந்திரிச்சு நிக்கிறாங்க. சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை அங்க வச்சுட்டு அங்கிருந்து பொறுமையா வெளியே போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இந்த நாட்டை விட்டா வேற எந்த இடத்துலயுமே மக்கள் உயிரோடு இல்ல, மொத்த பேரும் செத்துட்டாங்க அப்படின்றதுதான் நம்ம ஹீரோவோட கணக்கு. திருப்பியும் மதியானம் மேல இருந்து கீழே இறங்கி வரான் நம்ம ஹீரோ. டிவியில சின்ன பையன் அப்படி கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்க அதே அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனோட அம்மாவும் அப்படியே அங்க வந்து பாக்குறா. அதே சமயம் அந்த கார்ட்டூன்ல இருக்க மாதிரி அப்படியே மிமிக்ரி பண்ணி பாக்குறான் நம்ம ஹீரோவும். அதை அப்படியே ஆழ்ந்து பார்த்துட்டு இருக்கான் அந்த சின்ன பையனும். அப்புறம் நார்மலா அந்த சின்ன பையனோட அம்மாவும் நம்ம ஹீரோவும் உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சிட்டியை விட்டு வெளியே போலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்படியே வெளியே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டிராப்ல மாட்டிருப்பான்ல, அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதாவது தடையும் கிடைக்குமா, யாராச்சும் இருக்காங்களா ஒன்னும் அப்படின்றதுக்கோசரம். ஒருவேளை அந்த ஜாம்பிங் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இல்ல அவங்களுக்கு இந்த அளவுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நம்புறான். உடனே அங்கிருந்து சீனை கட் பண்ணி லேப்ல காமிக்கிறாங்க. லேப்ல ஒரு ஜாம்பி வச்சிருப்பாங்கல்ல, அங்க நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்க அந்த பையனோட அம்மா, அதாவது ஹீரோயின் வச்சுக்கோ, ஹீரோயின் அப்படியே உள்ள வராங்க. அந்த இடத்த அப்படியே சுத்தி பாக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இதனால இறந்தவங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பதில் சொல்றாருல. நெக்ஸ்ட் அந்த சின்ன பையனை அப்படியே தூங்க வச்சுட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தன்னோட பர்சனல் லைஃப் பத்தின விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம அந்த காலனிக்கு போனாதான் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அந்த காலனின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும், அங்க மக்கள் வசிக்கிறாங்களா இல்லையான்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க இவங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க அப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க, இப்படி இவங்க எல்லா ஜன்னலையும் இழுத்து சாத்தின பின்னாடி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் வெளியே இந்த ஜாம்பிகளோட சத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே இவங்களுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் உடனே அந்த சின்ன பையனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. வீட்டுல இருக்கிற மொத்த லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு சின்னதா சட்டர்ல இருக்கிற ஒரு சின்ன ஜன்னல் மாதிரியான ஒண்ணு ஓபன் பண்ணி பார்த்தா முதுன்னு ஏகப்பட்ட ஜாம்பிங்க நம்ம ஹீரோ இருக்கிற வீட்டை நோக்கி ஓடி வருது. உடனே நம்ம ஹீரோ வெளியே இருக்கிற மொத்த லைட்டையும் ஆன் பண்ணி விடுறான். அதெல்லாம் புடுங்கி தள்ளிட்டு அப்படியே ஓடி வர கையில ஒரு ரிமோட் மாதிரி வச்சிருக்கான். அதில் அப்படியே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஒரு அழுத்துனா வெளியே இருக்கிற சுத்தி இருக்கிற ஒரு இடமே அப்படியே வெடிச்சு சதுறது. பக்கத்தால இருந்த ஜாம்பிகள்லாம் தூக்கி வீசப்படுது. நம்ம ஹீரோவோட வீட்டுல இருக்கிற மொத்த கண்ணாடியும் அப்படியே உடஞ்சி போகுது. நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் காது கேட்கலன்னு சொல்லி ஆகணும், அந்த அளவுக்கு பாம் பிளாஸ்ட் ஆகுது. இருந்தாலும் இந்த ஜாம்பிங்க இன்னும் வந்துகிட்டே தான் இது முதுன்னு நம்ம ஹீரோவும் எங்க இருக்கு ஆனான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொலைவிக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு மேல போய் பார்த்தா ஹீரோவோட வீட்டு ஜன்னல் கண்ணாடியில உடஞ்சிருக்கும்ல, அதுல இருந்து உள்ள ஜாம்பிங்க உள்ள நுழைஞ்சிருச்சு. அதுவும் சாதாரண ஜாம்பி இல்ல, நம்ம ஹீரோவையே புரட்டி போட்டு அடிக்குதுன்னு சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேல தன் கையில் கிடைச்ச எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படியோ அந்த ஜாம்பியை அங்க இருந்து ஓட விட்டுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் இவங்களை தேடி அப்படியே பொறுமையா மேல போக இவங்க ஒரு நாற்காலிக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதே சமயம் பக்கத்து ரூம்ல ஒரு ஜாம்பி மேல்கூரை அப்படியே பிச்சு கீழே போட்டுக்கிட்டு இருக்கு வெறித்தனமா. அப்ப ஹீரோயின் அந்த சின்ன பையனோட வாய் அப்படியே மூட அவன் அப்படியே முனங்குற சத்தம் அந்த ஜாம்பி கேட்டுது. உடனே அந்த இடத்துக்கு பாஞ்சு நம்ம ஹீரோ கண் எடுத்து அந்த ஜாம்பியை சொல்றான். அங்க இருந்து வேகமா ஓடுங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த லேப் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜாம்பிகளும் மொதுன்னு இந்த இடத்த நோக்கி வர ஆரம்பிக்குது. மொத்த வீட்டையுமே அப்படி பிச்சு தூள் ஆகுதுங்க. நம்ம ஹீரோ அந்த ஆராய்ச்சி கூடத்துல ஒரு பொண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இருக்கிற அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள போத ஆரம்பிக்கிறாங்க. மொத்த ஜாம்பி கூட்டமும் இப்ப லேபு கிட்ட நிக்குது. இவங்க இருக்கிற அந்த கண்ணாடி பெட்டியை அப்படியே உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அதுல ஒரு ஜாம்பி மட்டும் ஆக்ரோஷமா பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு வருது. அந்த கண்ணாடி கூண்டை இடிச்சு மண்டையில உடைக்க பாக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட கையில ஏதோ ஒரு சிக்னல் காமிக்குது. பார்த்தா அது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான ஒரு பொம்மையை உறைஞ்சி காமிக்க இப்போதான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றான், இவங்க இந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட முதுகுலையும் இந்த பட்டாம்பூச்சி மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். இது அந்த ஜாம்பியோட மனைவியா பொண்ணா என்னன்னு தெரியல. அதனாலதான் அந்த ஜாம்பி ஆக்ரோஷத்தனத்தோட வெறித்தனத்தோட இருக்குன்றத நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான். உடனே நம்ம ஹீரோ போட்டிருந்த ஒவ்வொரு இன்ஜெக்ஷனையும் கழட்ட ஆரம்பிக்கிறான். திருப்பியும் பழையபடி அது மிருகத்தனத்துக்கு மாறுது அந்த ஜாம்பி. இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தால இந்த மருந்து ஒரு வழியா ஒர்க் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் வேற வழியே இல்ல. நம்ம ஹீரோ பண்ணது மிகப்பெரிய தப்புன்றத புரிஞ்சதுனால, ஒரு குடும்பத்தில இருந்து இன்னொருத்தவங்களை பிரிச்சு கொண்டு வரது எவ்வளவு பெரிய தப்புன்றது தெரிஞ்சதுனால அந்த இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் கழட்டிட்டு உடனே ஹீரோயினை போய் அந்த கண்ணாடி டோரை ஓபன் பண்ண சொல்றான். கையில கன்னோட அவளும் அப்படியே பொறுமையா போய் அந்த கண்ணாடி டோரை ஓபன் பண்றா. வெளியே இருக்கிற ஜாம்பிங்களும் அப்படியே கத்த ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோ இந்த ஜாம்பியை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துக்கிட்டு போறான். ஒரு வழியா வெளியே
இழுத்துட்டு போய் விட்டதும் நம்ம ஹீரோவை கடிச்சு தங்குற மாதிரி சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்க ஒரே ஒரு சத்தம் தான் அந்த மெயினான ஒரு ஜாம்பி போட்டதும் எல்லாம் அமைதியா இருக்குதுங்க. கடைசீட்ல இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாம்பி கிட்ட நம்ம ஹீரோ ஒரு மன்னிப்பு கேட்க மொத்த ஜாம்பி கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த ஜாம்பி தலைவன் அங்க இருந்து கிளம்பி போயிருது. அடுத்த நாள் காலையில இவங்க 3 பேரும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு விறுவிறுன்னு கிளம்பி போறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து ஒரு நல்ல கருத்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், திருப்பி ஒரு நல்ல படத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜீவா, இது உங்கள் சினி விஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.